மச்சான், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைடா. நீங்கள் ஒரு புனிதர் பட்டம் கொடுக்குறீங்களே, அது எவ்வளோடா காசு கட்டணும்? இல்லை எவ்வளோ காசு கட்டினா புனிதர் பட்டம் கிடைக்கும்? ஏன்னா ஏகப்பட்ட பட்டம் இருக்குது, ஆனால் இந்த புனிதர் பட்டம் ரொம்ப நல்லா இருக்குடா. அதனால தான் கேட்குறேன். புனிதர் பட்டம் ஒன்றும் காசு கொடுத்து வாங்கிட முடியாது. கத்தோலிக்க திருச்சபைகிட்ட காசு கட்டிட்டு போனால் லேட்டராக நம்மளை புனிதராக அறிவிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்து அவங்களுக்குள்ள வெளிப்பட்டிருப்பார். இப்போ நம்ம அன்னை தெரேசாவை எடுத்துக்கோங்க, அவங்களும் ஒரு புனிதர் தான். அவங்கக்கிட்ட கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார்? அவங்களுடைய இரக்க செயல்கள் மூலமாக வெளிப்பட்டார். பிரான்சிஸ் சேவியர் கிட்ட எப்படி வெளிப்பட்டார்? அவருடைய நற்செய்தி பணி மூலமாக வெளிப்பட்டார். நம்ம பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய ஏழ்மை, அவருடைய எளிமையான வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்பட்டார். இங்கே மனித உருவமாக அவங்க இருக்காங்க, ஆனால் அங்கே வெளிப்பட்டிருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் இவர்கள் அனைவருக்கும் ஆசான், ஒரே தந்தை. அப்போது இவர்கள்கிட்ட அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு வகையில் இவங்கக்கிட்ட வெளிப்பட்டிருக்கார். அதனால தான் இவங்க எல்லாருமே நீங்கள் புனிதராக இருக்காங்க. அப்போது என்கிட்ட இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு வகையில் வெளிப்படணும்ல, அப்போ தானே நானும் ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ முடியும். நான் புனிதராகணும் அப்படின்றத ஆசைன்றதை விட நல்ல ஒரு வாழ்க்கை, இறைவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத என்னோட ஆசை. அப்போ அதை நான் வாழணும் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்ல. நான் எப்படி வாழ்ந்தால் புனிதராக முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போது என்னை போல் வாழ்ந்து என்னை போல் ஊனியல்பு கொண்ட மனிதர்களை பார்த்தா தானே எனக்கு நம்பிக்கை வரும், எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி இன்றைக்கு விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது நிறைய புனிதர்கள். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கிறிஸ்துவை அவங்களோட செயல் மூலமாகவோ இல்லை அவங்க ஜபங்கள் மூலமாகவோ வெளிப்படுத்தியிருக்காங்க. கிறிஸ்து அங்கே வெளிப்பட்டிருக்கார். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை அந்த ஒரு வெளிப்பாடு உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்கள புனித நிலைக்கு உயர்த்துறாங்க. இது கத்தோலிக்க திருச்சபை கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் கிடையாது, இறைவன் அவங்களுக்கு நிலைவாழ்வை பரிசாக தந்தது. அதனால தான் நம்ம புனிதர்கள்கிட்ட நம்ம வேண்டுதலே செய்கிறோம். எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு வேண்டுகோள் தான். அது தவிர தப்பான புரிதல் இருக்கிறவங்க புனிதர்கள்கிட்ட நம்ம வழிபாடு நடத்துகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு உலகத்தில் என்னை போல பிறந்தவங்க தான் அவங்களும். அவங்க நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னாலையும் பெற முடியும். எப்படி பெற முடியும்? அவங்க வாழ்க்கை அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டா, அது போல் நான் வாழ்ந்தால் என்னால் நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் நம்ம எல்லாருடைய அல்டிமேட் கோல்.